கர்த்தர் நல்லவர். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் சுற்றிக் கொள்ளுவோம். யோவேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க. யோவேல் 2:21. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் பக்கம் 1060. சீக்கிரம் 2ஆம் அதிகாரம் 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கவனிங்க, பக்கத்துல கையை விட்டு சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர் பயப்படாது, சிஸ்டர் பயப்படாது அப்படின்னு சொல்லுங்க. தேசமே பயப்படாது என்று ஆண்டவர் சொல்றார். பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய தேவன் நமக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் சின்ன சின்ன காரியம் இல்லைங்க. அவர் செய்வதெல்லாம் பெரிய பெரிய காரியம் தான், பெரிய பெரிய அற்புதம் தான். சில சொல்லுவாங்க சின்ன சாட்சின்னு, சின்ன சாட்சி அல்ல, பெரிய சாட்சி. எதுவுமே சின்னது கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் எல்லாமே பெரிய 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 காரியங்களை தான் கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த கிருபை கூட பெரிய கிருபை. இன்றைக்கு கொடுத்ததான காரியங்கள் எல்லாமே பெரியது. இன்றைக்கு கொடுத்த ஜீவன் பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. இப்படியாக அவர் நமக்கு கொடுத்ததெல்லாம் பெரியதுதான், எதுவுமே சின்னதே கிடையாது. நம்ம சின்னவர்களா இருக்கிறோம், ஆனா நமக்கு அவர் செய்வதெல்லாம் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய தம்முடைய கணங்களை ஊக்குவிக்கிறார். ஆண்டவர் நம்ம ஆராதனை கேட்டபடி உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தல்லம் ஆண்டவரே என்று சொல்லி பக்தன் ஆண்டவரை பார்த்து கேட்டது போல நாமும் ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டு முழங்கால் படித்து, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், எது ஆண்டவரை உங்களுக்கு பிரியம். ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசனம் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு அவர் உணர்த்துகிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், தம்முடைய ஜனத்தை அவர் ரட்சிக்க வேண்டும், தம்முடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும், தம்முடைய ஜனத்தை அவர் மேன்மைப்படுத்த வேண்டும், தம்முடைய ஜனத்தை அவர் கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சில நிபந்தனைகள் உண்டு. கர்த்தர் விசேஷமாக இந்த நாட்களிலே, நம்ம உபவாச நாட்களிலே நேரம் இன்றைக்கு கழித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் மிக அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசேஷித்த ஆசரிப்பு கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இது ஆலயம் என்பது தேவனுடையது. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று புதிய ஏற்பாட்டில் பவுல் அடியார் சொல்றது போல, இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் இங்க கூடி வந்திருக்கிறோம். இது ஜெப வீடு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஜெப வீட்டுல நாம் எல்லாரும் கூடி வரும்படியாக கர்த்தர் இன்னைக்கு செய்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்க அவரை நோக்கி நாம கூப்பிட வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். எல்லாருக்கும் வீடுகள் இருக்கிறது, எல்லாருக்கும் வீடுகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் பல திசைகளிலிருந்து நம்ம இங்க வந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நம்ம இங்க ஓடி வருகிறோம் என்று சொன்னா ஒரே ஒரு காரியங்க, தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குகிற ஆலயம், தேவன் இருக்கிற இடத்திற்கு நாம வந்திருக்கிறோங்க. தேவனுடைய ஆலயத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அது சிற்றாலயமா பெரிய ஆலயமா, அந்த ஆலயத்துடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு சீஷர்கள் பார்த்தார்கள். இந்த ஆலயம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ள இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எது வெளி தோற்றத்தின்படி ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல. அலங்காரம், வெளி தோற்றத்தின்படி அலங்காரத்தை ஆண்டவர் ஒரு நாளும் விரும்பவே மாட்டார். வெளியான புறம்பான அலங்கரிப்பு ஆண்டவருக்கு பிரியல. உள்ளான அலங்கரிப்பு தான் கர்த்தர் விரும்புகிறார். சாந்தம், அந்த குணம் நல்ல குணமாக இருக்க வேண்டும் உள்ளத்தில். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாருடைய உள்ளத்திலையும் நல்ல குணம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உள்ளான அலங்கரிப்பு நமக்கு இருக்க வேண்டும். கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன்.
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்க போகிறது. அப்ப என்ன செய்யணும்? நம்ம கூடி வரணும். எங்க வரணும்? ஆலயத்துக்கு கூடி வரணும். அதுக்காக தான் பாஸ்டர் ஆகிய நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாரையும் போன் பண்ணி சொல்லுவேன், வீட்டுக்கு வந்து சொல்றேன், ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. ஏதோ பாஸ்டர் வாங்கிட்டாரு ஆலயம் அப்படி நினைக்காதீங்க. ஏதோ பாஸ்டர் சர்ச்சையை கட்டிட்டாருன்னு அப்படி நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே உருவாக்கப்பட்ட திருச்சபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விலையேறப்பட்ட அவருடைய ரத்தத்தினாலே வாங்கப்பட்ட இந்த திருச்சபையானது அசட்டை செய்யக்கூடாது. கூடிய மட்டும் ஆலயத்திற்கு கூடி வருவதை நம்ம முக்கியப்படுத்த வேண்டும். சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபை மக்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார், ஆலோசனைகளை சொல்லுகிறார். சபையில தேவன் இருக்கிறார். வாரத்திற்கு ஒரு நாள், அந்த ஒரு நாள்ல 2 மணி நேரம் ஆலயத்திற்கு வந்து போங்கள் என்று அந்த நாள்ல நம்ம கொடுக்க வேண்டிய தசமபாகம் நேரத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆலயத்திலே தேவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மனமகிழ்ச்சியோடு கூட இருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். அதனால்தான் தாவீது ஆண்டவர் சொன்னார், எனக்கு பிரியமான தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்னார். தாவீதுக்கு அரண்மனை இருக்கிறது, நல்ல வாழ்க்கை இருக்கிறது. ஆனாலும் தேவன் இருக்கிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்படும் போது சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கூட நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று தாவீது சொன்னது போல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்க வேண்டும். ஆமென், ஆமென். அப்பதான் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். எப்படியாகிலும் ஆலயத்துக்கு வந்து சேரணும். எந்த ஊர்ல இருந்தா கூட செய்யும். சனிக்கிழமை நைட்டு புறப்பட்டு இங்க வந்துடணும். வீட்டுக்கு பக்கத்துல எங்க போனாலும் சரி, சனிக்கிழமை நைட்டு வீட்டுக்கு வந்து ஜெபம் ஆயத்தமாகி அதிகாலையில எழுந்து செபிச்சுட்டு ஆலயத்துக்கு ஓடி வரணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆலயத்திற்கு வரும்போது நம்ம நேரம் தவறாமல் வருவது நமக்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு முன்பாக அவர் நமக்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த உபவாச நாளை நினைவுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உபவாச நாளை ஏன் ஆண்டவர் நியமிக்க சொல்றார் அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா, நம்மளை பரிசுத்தம் செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. வெறும் உபவாச ஜபம் இல்லைங்க, இது பரிசுத்த உபவாச ஜபம். அல்லேலூயா. ஏன் இந்த உபவாசத்துக்கு முன்பாக பரிசுத்தம் போடப்பட்டிருக்கு சொன்னா, ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும். நம்முடைய உபவாசத்திலே நமக்கு ஒரு சுத்திகரிப்பு நமக்கு வர வேண்டும். மனம் மாறுதல் நமக்கு வர வேண்டும். மனம் மாறாத எந்த ஒரு உபவாசமும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. பரிசுத்தம் அடையாமல் எந்த ஒரு உபவாசமும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரவே வராது. உபவாசத்தில கூட நமக்கு பரிசுத்தம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தத்தோடு கூட நம் கர்த்தரை ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கே தேவன் வந்து அசைவாடக்கூடியவராக இருக்கிறார். அசுத்தமான இடங்களிலே தேவன் ஒரு நாள் அவர் வாசம் செய்யவே மாட்டார். இந்த ஆலயத்தின் பேர் பரிசுத்த தேவாலயம். ஆமென், ஆமென். நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தோடு கூட இருந்தால்தான் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? தரிசிக்கவே முடியும். ஆவி ஆத்மா சரீரத்திலே நமக்கு ஒரு பரிசுத்தம் தேவை என்பதை நாம் முக்கியத்துவத்தை அதுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆமாண்டவரை நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், யோசுவா ஜனங்களை இன்றைக்கு அவர்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக செய்யுங்கள். அவர்கள் துணிமணிகள் உடைகள் எல்லாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவாவுக்கிட்ட. சிறுவேல் ஜனங்கள் தன்னை பரிசுத்தம் செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆமென், ஆமென். நம்ம தாங்க நம்மளை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று அந்த பரிசுத்தமான தேவனை தரிசிப்பதற்காக நம்ம ஆயத்தை ஏதோ தூங்கி அப்படியே வந்துடக்கூடாது. ஆலயத்துக்கு
அல்லேலூயா. அங்க போயிட்டு வந்தோம், எங்க போயிட்டு வந்தோம் அப்படியே வந்துடக்கூடாது. நம்ம ஒன்னும் வேற யாரும் பாக்குறதுக்காக போல, நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்து சர்வ பூமிக்கும் ஆண்டவனாக இருக்கிற தேவாதி தேவனை பொழுது கொள்ளும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையை நாம் செலுத்த வேண்டும். நம்முடைய தேவன் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். அக்கினி கண்கள் உடையவராக இருக்கிறார். அக்கினி சுவானையிலே உலாவுகிற நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர். சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற நம்முடைய சர்வலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை பொழுது கொள்ளும்படியாக நம்ம வந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடவே கூடாது. யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே கர்த்தர் சொல்லு, ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லு. இந்த உபவாசமே எதுக்காக தெரியுமா? கர்த்தரிடத்துல திரும்புவதற்காக தான் உபவாசம். எதுக்காக உபவாசிக்கணும் அவங்களுக்கு தெரியல. நீங்களும் நானும் ஆண்டவர் பக்கத்துல இன்னும் கிட்ட சேரணும், இன்னும் கிட்ட ஆண்டவர்கிட்ட கிட்ட நம்ம போவதற்காக தான் இந்த உபவாசம். அவருடைய பாதப்படியில நாம அமர்வதற்காக தான் இந்த உபவாசம். ஆண்டவருடைய சமூகத்தை உபவாசத்தோடு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13வது வசனத்தில் எழுதப்பட்டது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்களை இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாபப்படுகிறவராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். தம் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குகிற கர்த்தர் அவர். இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், மன்னிக்க தயப்படுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நமக்காக தேவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். முழு அன்போடு கூட நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். எத்தனை முறை நம் தவறி விழுந்தாலும் சரி நம்ம மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை முறை ஆண்டவர் வீட்டை பின்வாங்கி போனாலும் சரி மறுபடியும் நம்மை சேர்த்துக் கொள்ள அவர் ஆவலோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை முறை விழுந்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகளை அவர் கண்டிக்கிறவராய் இருக்கிறார். கண்டிப்பார், ஆனா கைவிட மாட்டார். அல்லேலூயா. சில வேளை ஆண்டவர் நமக்கு சிக்ஷைகளை கொடுப்பார், ஆனா என்றைக்குமே ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை தள்ளிவிடவே மாட்டார், வெறுக்கவே மாட்டார், உன்னை புறம்பே தள்ளவே மாட்டார். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். நமக்காக இந்த உலகத்திற்கு வந்த தேவன் அவர். ஏசப்பா உங்க ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும் என்று சொல்லி கேளுங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க 14ஆம் வசனத்திலே, ஒரு வேளை அவர் திரும்பி மனசாபப்பட்டு உங்க தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துறதுக்காக ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்ற தெரியுமா? உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அதுக்காக தான். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆகிலும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். என் அன்பு சகோதரி சகோதரி, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தராம யாருக்கு தரப்போகிறார்? நிச்சயமாகவே உங்களுக்கு தான் ஆண்டவர் தரப்போகிறார். 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. உடைய தரித்திரம், கஷ்டங்கள், வறுமைகள் நீங்க போ. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறார், கனப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஜாதிகள் மத்தியிலே, ஜனங்களின் மத்தியிலே ஒரு பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் அழைச்சாரே, கைவிட்டாரா? பாதியில கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு கர்த்தரை பின்பற்றி வந்த ஆபிரகாமை இன்றைக்கு உலகத்திலேயே மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாரே. விசுவாசத்திற்கெல்லாம் தகப்பனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். நாம் செய்வதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல இன்னும் ஆண்டவர்கிட்ட கிட்ட சேரணும். மனம் திரும்ப ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் கர்த்தாவே, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்பா சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்யும்படியாக தான் கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருக்கிறார். என்னென்ன காரியத்திலே உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அத்தனை காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து எல்லா தீமை நின்று உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 15ஆம் வசனத்தில் எழுதப்படும், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். பாருங்க, பரிசுத்த உபவாச நாள். என்ன உபவாச நாள்?
பரிசுத்தமான உபவாசம் தான். நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய தேவன் பரிசுத்தமா இருக்கிறது போல நாமும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமா இருக்க. ஏன் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தமா இருங்க, பரிசுத்தமா இருங்க, பரிசுத்தமா ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த உபவாச நியமிங்கள் என்று கர்த்தர் ஏன் அடிக்கடியாக தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொல்ல வேண்டும்? காரணம் என்ன? எப்படியாக நம்ம எல்லாரையும் அவர் பக்கமா இழுத்துக் கொள்வதற்கு. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம், ஜனத்தை கூட்டுங்கள், சபையே பரிசுத்தப்படுத்துங்கள். சபை பரிசுத்தத்திலே சபையாக இருக்க வேண்டும். சபை எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்திலே சபை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சபை பரிசுத்தத்திலே சபையாக இருக்க வேண்டும். இது ஒரு பரிசுத்தமான ஒரு சபையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நோக்கமே தம்முடைய ஜனங்களை எப்படியா அவர்களை சுத்திகரிக்க வேண்டும். அதுக்காக தான் நகரத்திற்கு வெளியே அவர் பாடுபட்டார், சிலுவையை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், நமக்காக ஜீவனையை கொடுத்தார். அசுத்தமாய் இருந்தோம், பழைய வாழ்க்கையில இருந்தோம், முந்தின வாழ்க்கை ஆண்டவருக்கு புறம்பான ஒரு வாழ்க்கையாக இருந்தது, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் கழுவப்பட வேண்டும், எல்லாரும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ரத்தத்தை நமக்காக சிந்தினார். இப்படி நோக்கம் என்ன தெரியுமா? எப்படி ஆகிய நம்ம பரிசுத்தம் அடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் அடைந்து 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 கிட்ட போய் இன்னும் கிட்ட ஆண்டவரை சேர்ந்து அவரை போல நம்ம மாறிடுவோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போல நம்ம மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தத்தை ஆண்டவர் சொன்னார், சபையை பரிசுத்தப்படுத்தினார் ஆண்டவர், சபையை பரிசுத்தப்படுத்த. தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்றார், யோவேல் தீர்க்கதரிசி சொல்லு, மூப்பர்களை பார்த்து சொல்லுங்க, விசுவாசிகளை பார்த்து சொல்லுங்க, ஜனங்களை பார்த்து சொல்லுங்க, முதியோரை பார்த்து சொல்லுங்க, பாலுங்கிற குழந்தைகளை பார்த்து சொல்லுங்க, வாலிபர்களை பார்த்து சொல்லுங்க. நாட்களில் அநேக வாலிப பிள்ளைகள் தீய பழக்கத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். போதை, கஞ்சா, குடி, அவ்வளவு தேசம் கரைப்பட்டிருக்கிறது. குடும்பங்களில் ஆசீர்வாதம் இல்லை. பிசாசானவன் அநேகரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இது கடைசி காலம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, இதை நாம் உணர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான அந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்கணும். இதுக்கெல்லாம் ஏன் ஆண்டவர்களை தகுதிப்படுத்த? ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார், ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். அதுக்காக தான் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துங்க என்று ஆண்டவர் சொன்னார். 2ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்தை நம்ம வாசிக்கப்படும் போது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை பாருங்க, அவருடைய ஆவிய நம்ம மேல ஊட்டுவதற்காக தான் அவர் நம்மளை பரிசுத்தம் செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா அவர் ஆவியை ஊட்ட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தகுதி இருக்கும். நமக்கு என்ன தகுதினா, ஆண்டவர் படிப்போ பட்டத்தையும் அல்லது அழகையும் படத்தையும் வசதியும் கர்த்தர் யார்கிட்டையும் எதுவும் பாக்குறது இல்லை. யாருக்கிட்டையும் அப்ப அன்றைக்கு இயேசுவோடு கூட இருந்த பேதுரு யோவான் கிட்ட என்ன சொன்னாங்க? எங்ககிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்ககிட்ட என்ன இல்ல? வெள்ளியும் பொண்ணு இல்ல, எங்ககிட்ட இருக்கிறதுல இயேசுதான் இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இருக்கு, இயேசுவின் வசனம் இருக்கு. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இருக்கு, இயேசுவின் வசனம் இருக்கு. தைரியமா நாங்க உணர்த்துறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்ககிட்ட வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது. எங்ககிட்ட இருப்பதில் ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய வசனம் இருக்கு, விசுவாசம் இருக்கு. அவ்வளவுதான். தேவனுடைய பிள்ளைகள், இதுதான் நமக்கு வேண்டும், இதான் நமக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர். மாம்சமான யாவர் மேல் என் ஆவியே ஊற்றுவேன். அப்பெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் அபிஷேகம் பண்ணுவாங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவாங்க, தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுவாங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அப்படியே மாத்திட்டாரு. எல்லாருமே அபிஷேகத்தை ஊட்டுறாங்க ஆண்டவர். கடைசி நாட்கள் எல்லாருமே அபிஷேகம். யாரோ ஒருவருக்கு தான் அன்னைக்கு அபிஷேகம். அவர் யாருக்கு சொன்னாரோ அவருக்கு தான் அபிஷேகம். நீ போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, நீ போய் தாவீதை அபிஷேகம் பண்ணு. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அந்த அபிஷேகத்தை ஆண்டு கொடுத்திருந்தாரு. ஆனா ஆண்டவர் இப்ப கடைசி காலம் ஆயிடுச்சுல, யாவர் மேலும் அவருக்கு அபிஷேகத்தை ஊத்துறாரு. அப்படின்னு சொல்லுங்க. குழந்தைகள் மேல அபிஷேகம், வாலிப பிள்ளைகள் மேல அபிஷேகம், பெண் பிள்ளைகள் மேல அபிஷேகம், முதியோர் மேல அபிஷேகம், எல்லார் மேல அபிஷேகத்தை ஆண்டு ஊட்டி கொண்டே இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை. இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக் கொள்வதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தோடு கூட வரங்களை கத்த கொடுக்கிறார். பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது 21 வசனத்துல 28ல
மாம்சமணி ஆபன் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்தையில் என்ன சொல்லுவாங்க? அந்த காலத்துல எல்லாம் தீர்க்க தரிசனம் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய வாயில தீர்க்க தரிசனம் உண்டாகும். எல்லாருமே தீர்க்க தரிசனம் ஆவி ஆண்டவர் ஊற்றுவார். அந்த வரம் எங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்குமா பாஸ்டர்? அப்பெல்லாம் வந்து காசு கொடுப்பாங்க, வரங்களுக்காக காசு கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வரங்களை எப்படி ஆகல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தெல்லாம் என்ன செய்ய முடியாது, வாங்கவே முடியாது, விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. கர்த்தர் அடி கொடுப்பாரு. பணம் கொடுத்து வாங்குறவங்களுக்கு அடி விழும், பணத்தை காசு கொடுத்து விற்கிறவங்களுக்கு என்ன உண்டாகும்? என்னுடைய வியாபாரம் ஆக்கிட்டியா? அல்லேலூயா. ஊழியத்தை என்ன செய்யக்கூடாது? வியாபாரம் ஆக்க கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி ஆகல உட்கார்ந்துருங்க, டிஸ்டர்ப் பண்ணாது, உட்கார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் குமாரத்திகள் உங்கள் குமாரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை, வாலிபர்கள் தரிசனங்களையும். அந்த எப்படி கேட்டாலும் நடக்கும். சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த பரிசுத்தமான காரியத்தை நம்ம நோக்கி போகும்போது, பரிசுத்தம் 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 பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கும் போது சும்மா இல்ல, ஆண்டவர் ஆவியை நம்ம மேல ஊற்றிடுவார். வரங்களிலே நீங்கள் ஜொலிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 29 ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் நாட்களிலே உண்மை. ஊழியக்காரர்கள் மட்டும் அன்னைக்கு ஊழியம் செய்தாங்க, பெண்கள் பேசக்கூடாதுன்னாங்க. இன்னைக்கு ஆண்டவர் பேச வைக்கிறாரு. பெண்கள் மேல கூட இன்னைக்கு பெண்கள் எழும்பி ஊழியம் செய்யறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அற்புதங்களை செய்யறாங்க. பெண்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறாரு. ஊழியக்காரிகள் மேல, பெண்கள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் என்ன செய்கிறது? இறங்கி வருது. வரங்கள் இறங்கி வருகிறது, வல்லமை இறங்கி வருகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெண்களை ஆண்டவர் ஒரு நாள் என்னைக்குமே தள்ளதுமே கிடையாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பெண்களுக்கு ஆண்டவர் அவ்வளவு விசேஷமான கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போ ஒரு தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிற ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆண்டவர் சமமாக கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த அபிஷேகம், உபவாசம் ரொம்ப முக்கியம். சில வேளை வந்து இந்த உபவாச நாள்ல தாவீது வந்து அருமையா ஜெபம் பண்ணார். எடுத்து வாசிக்க பார்ப்போம். 139 சங்கீதம், 139 சங்கீதத்திலே கடைசி 2 வசனங்களை வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. அல்லேலூயா. சுய பரிசோதனை, எல்லாருடைய வாழ்க்கையில சுய பரிசோதனை செய்யணும். சுய பரிசோதனை என்று சொன்னால் என்ன? நம்மகிட்ட இருக்கிற குறைவு நிறைவு என்ன என்பதை நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டும். என்கிட்ட என்ன குறைவு இருக்கு, என்கிட்ட என்ன நிறைவு இருக்கு, நான் ஆண்டவர்கிட்ட நான் எவ்வளவு நெருக்கமா இருக்கிறேன், தூரமா இருக்கிறேன்னா நெருக்கமா இருக்கிறேன் என்பதை சுய பரிசோதனை, செல்ஃப் சர்ச் பண்ண வேண்டும். நம்ம எல்லாரும் மற்றவங்களை பார்க்காதீங்க, உனக்கு அடுத்தவனை எப்பவுமே பார்க்காதீங்க, அடுத்த செகண்ட் தேர்டு என்ற நபர்களை யாரும் பார்க்காதீங்க. தன்னை தானே சோதித்து அறியணும். ஆமென், ஆமென். நம்ம சோதித்து அறிஞ்சாதான் நம்ம ஆண்டவர்கிட்ட போக முடியும். மற்றவங்களை நீங்க சோதனை பண்ணீங்கன்னா ஒரு நாள நீங்க போகவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்றேன், உபவாச ஜபத்துல ஆண்டவர் அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க மற்றவருடைய குறைகளை நம்ம எப்பவுமே உபவாச ஜபத்துல நம்ம சொல்லவே கூடாது. நாம செய்வதெல்லாம் நம்ம பரிசுத்தம் பண்ணி கொண்டோம், நம்மை சுத்திகரிக்கணும். உள்ளான மனுஷன் சுத்திகரிக்க வேண்டும். தாவீது சொல்றாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை சோதியம் என்று சொல்றாரு. என்னை ஆராய்ந்து பாருங்கள், என்ன உள்ளம் புறம்பும் சென்று ஆராய்ந்து பாருங்க.
என்னுடைய மைண்டுக்குள்ள போங்க ஆண்டவரே, என் இதயத்திற்குள்ளே போங்க ஆண்டவரே. நீங்க உள்ள போய் என்னென்ன காரியங்கள் இருக்கு என்பதை என்னை சோதித்து, என்னை ஆராய்ந்து, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? வேதனை உண்டாக்குற வழி ஆண்டவரே, என்னைக்காக நான் உங்களை வேதனை படுத்திருந்தால், உண்மை நான் வேதனை படுத்திருந்தால் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே, அல்லேலூயா, நித்திய ஜீவனுக்கு போற வழிகள, நித்திய ஜீவனுக்கு போற வழி, அல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் போவாங்க, மீட்கப்பட்டவர்கள் போவாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க போவாங்க, பரிசுத்தமானவர்கள் அந்த வழியிலே போவாங்க. எப்படியாக அந்த பரலோகத்துக்கு போற வழியில ஆண்டவர் என்னை கொண்டு போயிடுங்கப்பா, அல்லேலூயா. விட்டுறாதீங்க, என்னை கைவிடாதீங்கப்பா. இதுக்காகத்தான் நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன், நான் ஓடி வரேன். இதுக்காகத்தான் என் குடும்பத்துல நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், பைபிள் படிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்துல நான் காத்திருக்கிறப்ப எப்படியாக நித்திய வழி நீங்க காமிச்சிருங்க ஆண்டவரே. என்னை கரத்தை நீங்க பிடிச்சிட்டு அந்த நித்திய வழியில என்னை கொண்டு போயிடுங்கப்பா, நித்திய வழி, அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய வழியில போய் நம்ம நித்திய ஜீவனை அங்க போனதான் நமக்கு நித்திய ஜீவனே கிடைக்கும். தேவன் இருக்கிற இடம் நித்திய ஜீவனை கொடுப்பேன், நித்திய வழி. ஆமென், ஆமென். இன்னொரு வழி சத்திய வழி, அல்லேலூயா. நித்திய வழி, சத்திய வழி. தேவனுடைய அவர்தான் சத்தியமும் நித்தியமா இருக்கிறார், அல்லேலூயா. ஜீவனுக்கு போற வழி இயேசு, மறந்துடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், ஜீவனுக்கு போற வழி இயேசு. ஏசப்பா நம்மளை கரம் பிடிச்சு அந்த வழியில கொண்டு போயிடுவார். அந்த நித்திய வழியில தான் தாவீது ஏங்குகிறார். எப்படியாக போய் சும்மா போயிட முடியுமா? எப்படி போக முடியும்? எல்லாரும் போக முடியுமா? போக முடியாது. அப்ப பண்ணாதீங்க. எப்படி ஆளுகளை கொண்டு போயிடுவார். இல்ல இல்ல, அதுக்கு விலைக்கரையம் வேணுங்க, பரிசுத்தம் வேண்டும். நம்ம எப்படிதான் வாழலாம் அப்படி நம்ம கற்பனை கண்டு நம்ம கடைசி நாள்ல போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நீங்க சுத்தமா இருக்கணும். இப்ப வந்துட்டீங்களா, இன்னைக்கு ஆண்டு பேசிட்டாரா, இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா, ஜெபம் பண்றீங்களா, வெளியே போயிட்டு மறந்து கூடாது, வெளியே போயிட்டு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கெட்டதை பார்க்க கூடாது, கெட்ட சிந்தனைகள் வரக்கூடாது. உள்ளே வந்து ஜெபம் பண்ணிட்டு வெளியே போனா நம்ம உள்ளே எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் அந்த பயபக்தி வெளியே இருக்கணும். உள்ளே எப்படி நம்ம ஜெபம் பண்றோமோ அப்படிதான் வெளியே இருக்கணும். ஒருவன் அறையிலே ஆடாம அம்பாரத்துல என்ன செய்ய முடியாது? ஆடவே முடியாது. அறையிலே நல்லா நீ ஜெபம் பண்ணாதான் வெளியே உங்களுக்கு வரும். தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 66 சங்கீதம் 18-19 வசனங்களை வாசித்து பாருங்க. சங்கீதம் 66 இதெல்லாம் நம்ம முக்கியமான வேத வசனங்கள். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை கேட்டீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு செவி கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நினைவு கூர்ந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதித்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை என் ஜீவனை பாதுகாத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆலயத்திற்கு கொண்டு வந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை அழிவிலிருந்து என்னை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். விபத்திலிருந்து என்னை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் போய் வந்த எல்லா இடங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை பத்திரமா திருப்பி கொண்டு வந்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆலயத்தில் எங்களை துதிக்க வைத்தீங்களே, ஜெபிக்க வைத்தீங்களே, தொழுது கொள்ள வைத்தீங்களே, பாட வைத்தீங்களே, சத்தியத்தை கேட்க வைத்தீங்களே, எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம். யார் கைவிட்டாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் கணவனை திட்டிட்டு அதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாவீது சொல்றார், நீ இருதயத்திலே அக்கிரமை சிந்தை கொண்டிருந்த ஆண்டவனுக்கு ஜெபம் கேட்கப்பட்டதுமா, ஜெபம் கேட்கப்பட்டது, ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவாங்க. ஆண்டவர் ஜெபத்தை, எல்லாருடைய ஜெபத்தை, சின்ன குழந்தை ஜெபம் பண்ணா கூட ஆண்டவர் கேட்பாருங்க. சின்ன ஒரு பச்சை குழந்தை தண்ணிக்காக கத்துது, ஜெபம் கூட பணத்துல கத்துது, அழுது, அதோடைய தேவையை கர்த்தர் சந்திக்கும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். எல்லாருடைய கூக்குரலையும் ஆண்டவர் கேட்பார். எல்லாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன்.
ஆனால் அங்க தாவீது என்ன சொல்ற, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலயத்துல வந்தா என்ன சத்தம் தான் கேட்கணும்? ஜெப சத்தம். ஜெபிக்கணும், 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 ஜெபிக்கணும். பாருங்க, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க கிருபை மாத்திரம் என்னை விட்டு எடுக்காதீங்கப்பா. அல்லேலூயா. உங்க கிருபை மாத்திரம் எடுக்காதீங்க, உங்க கிருபை கொடுங்கப்பான்னு கேளுங்க. உங்க கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல இன்னொரு வசனம் இருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசி. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21வது. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போ. இவ்விதமான பிசாசு, இவ்விதமான பிசாசு நிறைய வகைகள் இருக்குதுங்க. சாத்தானுடைய கிரியைகள், பிசாசுடைய காரியங்கள், பயங்கரமான காரியங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட பிசாசுடைய கிரியைகளை எப்படி நம்ம மேற்கொள்வது? ஓயாத தொந்தரவுகள் இருக்கிறது பாஸ்டர் ஐயா, ஓயாத பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. நிம்மதியே இல்லை எங்களுடைய வாழ்க்கையில, சமாதானமே எங்களுடைய வாழ்க்கையில இல்லை. போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. எங்கள் வீட்டில பிள்ளைகளுக்கு விடுதலை இல்லை. என்ன செய்யறது? ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. 18ஆம் வசனத்தில் இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானார். ஆகவே அப்போது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கர்த்தர் கேட்கிறார். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. இதனால என்ன காரணம்? அவிசுவாசம். உங்களுடைய அவிசுவாசத்தினாலே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தகப்பனுக்கும் விசுவாசம் இல்லை, அந்த வாலிபனுக்கும் விசுவாசம் இல்லை, ஜெபிக்கிறதான சீடர்களுக்கும் இந்த விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத அந்த இடத்துல கிரியை நடப்பிக்கவே முடியாது. கிரியை நடப்பிக்க முடியாது. எந்த கிரியை நடக்காது, அப்படியேதான் இருக்கும். கிணத்துல கல்லு போட்ட மாதிரி இருக்கும். விசுவாசம் இல்லாத ஜபம், விசுவாசம் இல்லாத கிரியை, விசுவாசம் இல்லாத பேச்சு, விசுவாசம் இல்லாத நடக்க. தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்தை குறித்து ஆகிய நாம் பேசும்போது, ஜெபிக்கும் போதும் முழு இதயத்தோடு ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவர் சில வேலை கேட்கிறார், உங்க விசுவாசம் எங்கே? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க விசுவாசம் எங்கே? எங்கே? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அந்த மலையை பார்த்து விசுவாசத்தோடு அகன்று போச்சுன்னு அப்படியே கீழ்ப்படியும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். விசுவாசிகள் கீழ்ப்படியும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன? விசுவாசம் உள்ள ஜெபம். உபவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறது, ஏறெடுக்கிறதான ஜெபங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார்ல, 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார் அல்லவா? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அவர் கொண்டு போகப்பட்டார் அல்லவா வனாந்தரத்திற்கு? அந்த வனாந்தரத்திலே 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு, அவருக்கு முடிந்த பிறகு பசி உண்டாயிற்று. அந்த நேரத்துல பிசாசானவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இந்த கல்லுகளை அப்பமாக்கி கொள்ளும்படியாக பிசாசானவன் சோதனைக்காரன் வருகிறானே. எப்படி ஆண்டவர் ஜெயித்தார்? வேத வசனத்தினாலே தானே. அல்லேலூயா. அல்லேலூயா. வெறும் உபவாசத்தோடு அல்ல, அந்த உபவாசத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு உபவாசம் இருக்கீங்களா? இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 20 அதிகாரத்தை படிங்க. அல்லேலூயா. 20 அதிகாரம் பைபிள் வசனத்தை படிக்கணும். நீங்க 40 அதிகாரம் பைபிள் படிக்கணும். நீங்க பைபிளே படிக்காம உபவாசம் இருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல பிசாசு இருப்பான். அல்லேலூயா. நீங்க பைபிளே படிக்காம உபவாசம் இருந்தீங்கன்னா பிசாசு எங்க இருப்பான்? நீங்க இருக்கிற உங்க பக்கத்துல இருப்பான். நீங்க பைபிளை திறந்து ஒரு 10 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா அவன் 10 அடி தூரமா இருப்பான். உங்களுக்கு 10 அடி தூரமா இருப்பான். இன்னும் 20 அதிகாரம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 20 அடி தூரமா இருப்பான் பிசாசு. நீங்க 30 அதிகாரம் படிச்சீங்கன்னா ஓடிடுவான். அல்லேலூயா. பிசாசு என்ன செய்வான்?
ஓடிடுவான். ஏன்னா உங்ககிட்ட பைபிள் இருக்குது, வசனம் இருக்கு, வசனத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. அவன் யார தெரியுமா ஏமாத்துவான்? பிசாசு வசனம் தெரியாதவங்களை ஏமாத்த. பைபிள் வசனம் தெரியாதவங்க என்ன செய்வான்? நிறைய விசுவாசிகளுக்கு ஏமாந்து போறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பைபிள்ல இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்காதனால்தான் எனக்கு சாத்தான் ஏமாற்றி கொண்டே இருக்கு. ஐயா நாங்கள் ஏமாந்துட்டோம், ஐயா நாங்கள் ஏமாந்துட்டோம், ஐயா பாசில் ஐயா நாங்கள் ஏமாந்து. என்னம்மா நான் சொல்லிட்டே இருக்கிறேன், உங்க பைபிள் படி, பைபிள் படி. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற அதிகாரங்களை சாட்சியின் வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜெய ஜீவியம் நமக்கு தேவை. எப்படி ஜெயிப்பது? உபவாசம் இருந்தா மட்டும் போவார். பைபிள் வசனத்தை தேடி தேடி நல்லா வாசிக்கும். அல்லேலூயா. உபவாச ஜெபம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியா 2 மணி நேரம் பைபிள் படிச்சு சரி சமமா இருக்கு. அல்லேலூயா. 1 மணி நேரம் நல்ல ஜெபம் பண்ணிட்ட பிறகு 1 மணி நேரம் பைபிள் படிக்கணும். நான் இன்னைக்கு 8 மணி நேரம் நல்ல அந்நிய பாஷை பேசி நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், நான் வெளியே போறேன். பைபிள் படிச்சியா? இல்ல பாஸ்டரியா. வேத வசனத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதத்தை ஆராய்ந்து பார்த்தது. அல்லேலூயா. தாவீது சொன்ன நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம் என்று சொல்லுகிறார். உபத்திரப்பட்டது நல்லது ஆகிய பிரமாணங்களை கொண்டேன். வேதமே அவர் முக்கிய நமக்கு. திருமறை திரு உயர்த்தப்பட்டது, மறைக்கப்பட்ட சத்தியங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் நீ படிச்சினது உங்களை பரிசுத்தமாக்கிடும். இதனுடைய வார்த்தைகள் ஜீவன் இருக்குது. நீங்க வாசிக்க வாசிக்க உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும், பலன் கிடைக்கும். அல்லேலூயா. வேத வசனங்கள் என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். அப்பதான் நம்ம என்ன விசுவாசம் முடியும், ஜெயிக்க முடியும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே மத்திய சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உபவாசிக்கும் போது என்ன செய்யக்கூடாது? வாடலை காட்டக்கூடாது. அல்லேலூயா. முகவாடலை நீங்க என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. பிரியமான தேவ ஜனமே, ஏங்க நீங்க முகம் ரொம்ப துக்கமா இருக்கிறது கேட்டா, பாஸ்டர் நான் உபவாசம் இருக்கிற பாஸ்டர். அதுவும் துக்கமா சொல்லுவாங்க. ஏன்னா உபவாசம் இருக்க தண்டனை மாதிரி. அல்லேலூயா. உபவாசம் என்பது தண்டனை இல்லைங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னும் கிட்ட சேர்ந்து பலன், நம்முடைய பலன் பெற்றுக் கொள்வதற்காக, சாத்தானை ஜெயிப்பதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இது நான் சொல்லல, கர்த்தர் சொன்னார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல என்ன செய்யக்கூடாது? முகத்தை வாடலா வைக்காதீங்க. முகத்தை சிரிச்சுனே இருங்க. எப்பவுமே முகம் சிரிப்பு இருக்கணும். முகத்துல எப்பவுமே சிரிப்பு இருக்கணும். முகத்துல துக்கம் இருக்கக்கூடாது. முகத்துல கோபம் இருக்கக்கூடாது. முகத்துல முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. முகத்துல அழுகு இருக்கக்கூடாது. உபவாசம் உள்ள உபவாசம், வெளியில அப்படியே முக சாயல் பிரகாசமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முகவாடலாய் இராதேங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்கள் என்ன செய்யறாங்க? வாட பண்ணுகிறார்கள். அவங்க அப்படி பார்த்த உடனே இவங்க உபவாசம், முகவாடலா இருக்கிறாங்க, உபவாசம். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்ற 17ஆம் வசனம், நீ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல். அல்லேலூயா. சிலர் உபவாசிக்கும் போது செய்வாங்க, எல்லாரும் போன் பண்ணி நான் உபவாசம், நான் உபவாசம், நான் உபவாசம், நான் உபவாசம், உபவாசம். நிறைய பேருக்கு போன் பண்ணி சொல்றாங்க நான் உபவாசம் அப்படின்னு. சொல்லவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷர்கள் காண வேண்டும், மனுஷர்கள் என்னை குறித்து மெச்சிக் கொள்ள வேண்டும் என்று உபவாசிக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுகு. அப்போ நல்லா இருக்கும் முகம். அல்லேலூயா. முகத்துக்கு எண்ணெய் வச்சுட்டு என்ன செய்யணும்?
நல்ல ஆயில் போட்டு நல்லா என்ன செய்யுங்க, தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அப்புறம் முகத்தை கழுவி சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. எல்லாம் பெலனாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உபவாசனால நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை கர்த்தர் நிறைய சந்தர்ப்பங்களிலே தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்னொரு காரியங்கள் இருக்கிறது. வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். சரி, 3வது வசனத்தை வாசி. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைப்படி நடந்து உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். பாருங்க என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள்லாம் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு உபவாசம். ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா, காலையில இருந்து சாப்பிடுறதுக்கு வெளியே சுத்தி இருப்பாரு. காலையில இருந்து என்ன செய்வாரு? மாலை வரைக்கும் சுத்திட்டே இருப்பாங்க. நான் சொல்றேன், தனிப்பட்ட ஜபத்துல நீ ஒரு 3 நாள் உபவாசம் இருக்குன்னு வச்சுக்கீங்க, அல்லது ஒரு நாள் நீங்க உபவாசிக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் உங்களை உபவாசம் இருக்க சொல்றாரு. ஒரு நாள் நீங்க உபவாசம் இருக்கீங்க. அந்த ஒரு நாள் காலையில இருந்து மாலை வரைக்கும் நீங்க எங்க போக கூடாது. அல்லேலூயா. அல்லது 2 நாள் உபவாசம் இருந்தாலும் 3 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, நீங்க அந்த உபவாச நாளை முடிக்கிற வரைக்கும் வெளியில உங்க வேலைகளை கட்டாயமாய் செய்யவே கூடாது. சில வேளை தவிர்க்க முடியாத காரணங்கள் வரும். முக்கியமான நபர் மறிச்சிருவாங்க, டெத் ஆயிடும். இன்னைக்கு பாருங்க, நான் கூட பாஸ்டுடைய துணைவியா 73 வயசு அம்மாவுக்கு இறந்த செய்தி எனக்கு கிடைச்சது. தன்னை என்ன பண்ண, இந்த செய்தியை நான் கேள்விப்பட்ட உடனே ட்ரெயின் ஏறி நான் போயிட்டேன், டெத்துக்கு போனேன். ஏன்னா அவங்க நான் ஊழியத்துல வளர்த்தாங்க. 1983 இருந்து அவங்க எல்லாம் தெரியும். எனக்கு ஊழியத்திலே வளர்க்கப்பட்ட என்னை வளர்த்த ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய தாயார் இறந்துட்டாங்க. போய் பார்த்து அவங்களுக்காக ஜெபித்து அவங்களை குறித்து சில சாட்சிகள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு நான் திரும்பி வந்தேன். அதனால உபவாச நாள்ல சில தவிர்க்க முடியாத காரியங்கள் நமக்கு வரும். அப்ப நம்ம ஆண்டவரை சொல்லிட்டு நம்ம போயிட்டு வரணும். அல்லேலூயா. 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 அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நம்முடைய ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்லி உணர்த்துகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இச்சையின்படி என்ன செய்யறாங்க? இச்சையின்படி அவங்க காரியம் நடக்கணும். அவங்க காரியம் செய்யணும், நடக்கணும். சுய இச்சையின்படி நடக்கணும். பாருங்க, அடுத்த 4ஆம் வசனத்தை எழுதுகிறது. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்காக? வழக்குக்கு, வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். வழக்கு இருக்கு. எனக்கும் இன்னொரு நபருக்கு ஒரு கேஸ் இருக்கு, வழக்கு. ரொம்ப நாள் இழுபறியா இருக்கு. கோர்ட்ல எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் வரல, எட்டல. என்ன செய்யறது? அதுக்காக ஒரு உபவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா யோபேல்ல ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கர்த்தரை நாம நெருங்குவதற்காக தான் நம்ம உபவாசிக்க வேண்டும், தவிர கர்த்தரிடத்துல இன்னும் நம்ம சேரணும். உன் வழக்கை கர்த்தர் முடிப்பதற்கு அவர் ரொம்ப ஈஸி. அது ரொம்ப ஈஸி. நீ கர்த்தரிடத்துல சேருவதற்காக உபவாசம் பண்ணி பாருங்க, இந்த வழக்கெல்லாம் ஈஸியா முடிச்சிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஈஸியா முடிப்பார் ஆண்டவர். உன் பிரச்சனைகளை ஈஸியா கர்த்தர் முடிச்சிருவார். நம்ம அவர்கிட்ட போகும்போது நம்ம பிரச்சனை அவர் பார்த்துக்குவார். எல்லாமே கர்த்தர் பார்த்துக்குவார். நம்ம அவரை நெருங்க உபவாசம் போட்டு கர்த்தரிடத்துல இன்னும் நம்ம கிட்ட சேர நம்முடைய பிரச்சனைகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் தெரியுமா? தெரியாது? நிச்சயமா தெரியும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 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 பாருங்க, உபவாசம் என்கிற போர்வையில என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் புத்தகம் 21ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புத்தகம்
21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுங்க. 9வது வசனம். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவர்கள் சாட்சி சொல்லுகிற வேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினார். அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோரும் ஆகிய அவன் பட்டணத்து மனுஷர் ஏசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே எழுதினாங்க. ஏன்? கல்லெறிந்து கொல்லணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, சில வேலை நம்ம உபவாசிக்கிறது என்னங்க, வழக்குக்கும் வாதுக்கும் கையினால் குத்துகிறதுக்கு செய்யறோம். உபவாசிக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லப்படாது. சண்டை நடக்குது, பிரச்சனை நடக்குது, சபையில பிரச்சனை நடக்குது. அது சகோதரர் சொல்றாரு, நாளைக்கு உனக்காக உபவாசம் போட்டு கையை உடைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு நான் உபவாசம் போட்டு என்ன செய்யறேன்? உன் கைய உடைக்கிறேன் பாரு. உபவாசம் போட்டு உன் காலை உடைக்கிறேன் பாரு. பிரதர் சிஸ்டர், நம்ம எல்லாரும் அவைகளாக இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு தலையாய் இருக்கிறார். சகோதரத்துவம் ரொம்ப முக்கியம். பழி வாங்க கூடாது. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசவே கூடாது. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். இசபேலின் ஆவி சபையில் இருக்கவே கூடாது. ஆகாபின் ஆவி சபையில் இருக்கவே கூடாது. பெலிஸ்தரின் ஆவி சபையில் இருக்கவே கூடாது. பார்வோனின் ஆவி சபையில் இருக்கவே கூடாது. அகிதோப்பலின் ஆவி சபையில் இருக்கவே கூடாது. சம்பலா, தொபியா, கேஷம் என்கிற பொல்லாத ஆவிகள் சபையில் என்ன செய்யக்கூடாது? கிரியை செய்யவே கூடாது. அசுத்த ஆவிகளுக்கு சபையில இடமில்லை. முரட்டாட்ட பிடிவாத பிடிக்கிற ஆவிகளுக்கு சபையில இடமில்லை. அந்த ஆவிகளை நாம் ஜெயிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அழிப்பதற்கும் கொல்வதற்கும் உபவாசம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உபவாசம் எதற்காக என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. 4ஆம் வசனம், இந்த இதோ வழக்குக்கும் வாதக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்பட்டபடியாக இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாச தினங்கள். மனுஷர் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ, இதைய உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாளம் என்று சொல்லுகிறீர்கள். அல்லேலூயா. உபவாச நாளை நாம் செய்ய வேண்டியது என்ன? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து நம்ம பிடித்துக் கொண்டிருக்க பிசாசின் காரியங்களிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். ஆமென், ஆமென். இன்னும் கிட்ட சொன்னா பாருங்க, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். உபவாசம் என்று சொன்னது என்னமா? கொடுக்கிறது தான் உபவாசம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 40 days நிறைய பேர் உபவாசம் இருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன செய்வாங்கன்னா, அவங்க இந்த உண்டியல் வீட்டுல வச்சுட்டு அந்த உபவாச நாள்ல அவங்க சாப்பாடை தியாகம் பண்ணி ஒரு டீயை தியாகம் பண்ணி என்ன செய்வாங்க, அந்த காணிக்கையில பெட்டியில அதை போட்டுட்டே வருவாங்க. வேற வருவாங்க, பாஸ்டர்யா நான் இது சேர்த்திருக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஆதாரம் கொடுங்க. தேவனுடைய பிள்ளை, நான் பொதுவா சொல்றேன், கவனிங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறது. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் இல்லாதவன் இயலாதவன். சொல்லுங்க, இல்லாதவன்
இயலாதவன் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கைவிட தாய் தகப்பன் இல்லாத அனாதை பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ எனக்கு அது எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். கடன் கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் சிறுமைப்பட்டவன் மேல என்ன செய்ய வேண்டும்? சிந்தை வைத்து அவர்களுக்காக நம்மால் இயன்றதை நம்ம பகிர்ந்து கொடுக்கும் போது அப்பொழுது ஆண்டவர் நமக்கு வெளியரங்கமான ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காக நாம் எதை நம்ம கொடுக்கும் போது டைரக்டா கொடுத்து ஆண்டவர் இல்லைங்க, இது சிறியல கொடுத்தா கூட ஆண்டவர் கொடுத்த மாதிரி. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே 58:10 பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினார். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் முடித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருட்டை போல இருப்பாய். நீ வற்றாத நீரூற்று. அல்லேலூயா. நீரூற்று நீ இறக்கிறதா சுரந்துட்டே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கும். நீங்க கொடுக்க 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 என்ன செய்வார் ஆண்டவருமே? இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேகர் உபவாசித்து இருக்கிறார். பைபிள் நிறைய பேர் உபவாசித்து. தானியேல் பாருங்க, 21 நாள் உபவாச நாளில் இருந்தார். எஸ்தர் ராஜாத்தி பாருங்க, இரவும் பகலும் அல்லும் பகலும் 3 நாள் அப்பம் புசியாமல் குடியாமலும் தன்னுடைய ஜனத்திற்காக மக்களுக்காக உபவாசிக்கிறது பார்க்க முடியும். நெகேமியா அவர் என்ன செய்தாரு? எருசலேமின் செய்தியில் ஜனங்களுடைய காரியங்களை விசாரிக்கும் போது அங்கு எருசலேம் மதில் இடிக்கப்பட்டது என்று அறிந்த போது தன் ஜனங்களுக்காக எருசலேம் நகரம் கட்டப்படும்படியாக அவர் உபவாசம் என்று ஜெபிக்கிறார். எஸ்தர் ராஜாத்தியை பாருங்கள், எஸ்ராவை அகாவா என்கிறதான இடத்திலே தன் ஜனங்களுக்காக கர்த்தர் சமூகத்தில் அவர் உபவாசம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக அநேகர் உபவாசித்து இருக்கிறார். மோசே தன் ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்திலே அந்த 10 கட்டளைகளை பெறுவதற்காக 40 நாள் இரவும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜனத்திற்காக, ஜனங்களுக்காக, தேசத்திற்காக நாம் உபவாசித்திருந்தால் நிச்சயமாகவே அந்த உபவாசம் ஆண்டவருக்கு உகந்த உபவாசமாக இருக்கும். அல்லேலூயா. மரங்கள் படிக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை